Hey guys, welcome to my channel OMAD Tamil 60 days weight loss challenge இன்னைக்கு day 14 வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்ல நான் வெயிட்டை செக் பண்ணேன். என்னோட வெயிட் வந்து 95.65 இருந்தது. வெயிட் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடியூஸ் ஆகும். சடனாக சில பேர் வந்து 10 kgs ரெடியூஸ் பண்ணிடலாம், 20 kgs ரெடியூஸ் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. அது ஒருத்தவங்களோட பாடியை பொறுத்தது. ஒருத்தரோட உடம்புலேருந்து ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும், ஒருத்தருக்கு ஆகவே ஆகாது. என்ன பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும். அதனால கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட், பொறுமை ரொம்ப முக்கியம், பேஷியன்ஸு. 8 months 9 months இருந்து 20 கிலோ 15 கிலோ குறைச்சவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் டயட்டில் இருந்து. சில பேர் வந்து 3 monthsலேயே வந்து 20 kgs கம்மி பண்ணியும் நான் பார்த்துருக்கேன். ஒருவரோட பாடி கம்போசிஷனும் பாடியோட மெட்டபாலிசத்தை பொறுத்து தான் கம்மியாகிறதும் ஏறுறதும். ஸோ எனக்கு 60 days டைம் இருக்குது, அதனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. வெயிட் செக் பண்ணி முடித்த உடனே நான் எப்போவும் எடுக்கிற ஃபேட் கட்டுற ட்ரிங்காக ஜீரா வாட்டர் தான் எடுத்தேன். ஒரு கிளாஸ் ஆஃப் ஜீரா வாட்டர் குடித்து முடித்தேன். அதுக்கப்புறமா நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு இன்றைக்கி நான் ஆஸ் யூஷுவலாக வாக்கிங் தான் பண்ணேன். இன்றைக்கி நல்லா வாக்கிங் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 16,000 ஸ்டெப்ஸ் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸ்டார்டிங்கில் நான் வாக்கிங் போகும்போது 5,000 ஸ்டெப்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 8,000 ஸ்டெப்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ என்னால் 16,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் பெயின் இல்லாமல் கண்டினியூவாக நடக்க முடிஞ்சுது. இதில் நான் வெளியில் நடக்கிறதெல்லாம் எதுவும் கவுண்ட் பண்ண மாட்டேன். ஜிம்மில் மட்டுமே நான் 16,000 ஸ்டெப் நடந்தேன். அப்புறம் வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் ஜிம் ஷூ வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருந்தது. சோல் பிச்சுட்டு வர மாதிரியே இருந்தது. அதனாலே சம்டைம்ஸ் என்னால் சரியாக வாக் பண்ண முடியாது இருந்தது. ஸோ வந்து ஒரு ஷூ வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில் வந்து. இன்றைக்கி தான் அமேசானில் வந்திருந்தது. கலரும் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் இன்றைக்கி வந்து 22 hours ஃபாஸ்டிங் இருந்தேன். ஃபாஸ்டிங் இருந்து முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து ஒரு கொய்யா பழத்தால் தான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணேன். நான் எப்போ நட்ஸில் பண்ணுவேன், பழத்துலேயும் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் வந்து கொய்யா பழத்தில் தான் பிரேக் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும். பட் சீசனபிள் ஃப்ரூட்ஸும் எதோ வேணாலும் எடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 30 minutes கேப் கொடுத்துட்டு ஒரு க்ரீன் டீ குடித்தேன். கொஞ்ச நேரம் கழித்து என்னோடய மெயின் மீல், அதாவது டின்னர் எடுத்துக்கிட்டேன். எக்கு, பீட்ரூட்டு, கோஸு, ரைஸு, அதுக்கப்புறம் ஒரு கொய்யாப்பழம். ஸோ இதுதான் என்னோடய இன்றைக்கி மீலு. கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் இருக்க பார்க்குறேன். நீங்களும் எந்த டயட்டில் இருந்தாலும் அதை தொடர்ந்து இருங்க. நல்லா டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் ஸ்கிப் ஆகலாம், 2 நாள் ஸ்கிப் ஆகலாம், ப்ராப்ளம் கிடையாது. அதனால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ இன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்றலாம் ஃபீல் பண்ணாதீங்க. பேக் டு ட்ராக் வந்து மறுநாள்லேருந்து வந்துடுங்க. டயட்டில் வந்து மிஸ் ஆகிறது வந்து இயற்கை தான். எல்லாராலையும் எல்லா நாளும் டயட் இருக்க முடியாது, ஸ்கிப் ஆகும். எனக்கும் நிறைய ஸ்கிப் ஆகிருக்கு முன்னாடி. அதனாலலாம் நான் டயட்டை கண்டினியூ பண்ணாமலாம் விட்டுருக்கேன். ஸோ டயட்டில் வந்து ஸ்கிப் ஆனாலும் ஏதாவது ஃபுட்டு அதிகமாக எடுத்துட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நார்மலாக கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. டெய்லி பண்ண பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். எனக்கு ரெடியூஸ் ஆகும் தான் நானும் பார்த்துட்ருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.